ஏசாயா என்ற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நடைமுறையிலே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதை அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே அவர் விளக்கி காண்பிக்கிற வேத வசனங்களை கொஞ்சம் நம்ம எல்லாரும் கவனிப்போம். எபேசியர் என்ற புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கவனமாக நம்ம எல்லாரும் கேட்போம். பைபிள் இருந்தா திறந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேறொருவன் உங்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பதாக, தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்து பார்த்து நாம் சீர்பட்டால், ஸ்திரப்பட்டால் நிச்சயம் கர்த்தர் மகிமைப்படுவார். வேறு ஒருவன் நம்மை சோதித்து பார்க்காதபடிக்கு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இங்கு இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நம்மை நாமே சோதித்து பார்த்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு சகல காரியத்தையும், ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னது போல, சகல விதத்திலையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் நம்மையும் சகல விதத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கும் போது கவனமாக கேட்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கவனிங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த பிரியம் இன்னதென்று சோதித்து அறிந்து கொள்ளுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கு பயந்து மனுஷருக்கும் அவன் பயந்து அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. நீங்கள் நானும் எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இப்ப சொல்லுகிறேன். இப்ப கவனிங்க. முதலாவது, நாம் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாரும் வேத புத்தகத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் பொய் கவனமாக. உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கவனிங்க, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். முதல் கவனிங்க, முன்பு சொல்லிட்டேன், பிரியமாக நடந்து கொள்ளுங்கள், இது தலைப்பு. அடுத்து முதல் பாயிண்ட சொல்றேன், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உண்மையாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பானவைகள். இந்த வார்த்தையிலிருந்து நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையாய் நாம் நடந்து கொள்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாய், ஆண்டவர் உங்களுக்காக வானத்தின் பலகணியை ஆண்டவர் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை நான் சொல்றேன். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
உண்மையாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து உங்க வீட்டில் இடம் கொள்ளாமற் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். நாம் உண்மையாய் நடந்து கொள்ளணும். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு நாம் பிரியமாக உண்மையாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் இடம் கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 21, 22, 23 கொஞ்சம் படிச்சிருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். 23 வரைக்கும் படிச்சிருங்க. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. கவனிங்க, இங்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில ஊழியர்கள் உத்தமமான ஊழியர்களாக, உண்மையான ஊழியர்களாக, பிரியமான ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகம் கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுங்களா? அவங்க உண்மையா இருக்கிறாங்க, உத்தமமா இருக்கிறாங்க, அவங்க பிரியமா இருக்கிறாங்க. எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா, ஆத்துமாக்களை வச்சு பெரிய சபை வைத்து கணக்கிடுறார்கள். உலக மக்கள் லட்சக்கணக்கா இருக்குது, ஆயிரக்கணக்கா இருக்குது. உலகம் பார்க்கிறது பெரிய சபை, பெரிய நிறைய ஆட்கள். ஆனா ஆண்டவர் பார்ப்பார் உள்ளத்தை பார்க்கிறவர். உங்க பார்வை பிரகாரம், நீங்க சொல்லுகிற பிரகாரம் உள்ளத்தை பார்க்கிறவர். உண்மை இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியம் இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்த்து சொல்லுவார், தாளந்து உள்ளவர்கள், தாளந்து இல்லாதவர்கள், யாரும் தாளந்து இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் தாளந்து எல்லாருக்குள்ள இருக்கிறது. இந்த தாளந்து பார்க்கிறோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. தாளந்து என்றால் என்ன? பணம். ஒருவேளை திரவியமா இருக்கலாம். ஒருவனிடத்துல 5 தாளந்து, ஒருவனிடத்துல 2 தாளந்து, ஒருவனிடத்துல 1 தாளந்து. வாங்கினவர்கள் 3 பேரும், 3 கூட்டம். கொடுத்தவர் தேவன். ஆனா வாங்கினவர்கள் 5 வாங்கினவர்கள் அதை வைத்து அவங்க ஞானம், அவங்க திறமை, அவங்க அறிவு, அவங்க விவேகத்தை வைத்து அதை மேலும் பல விதத்துல பலுகி பெருகும்படியாக 10 தாளந்தாய் ஆக்கினார்கள். 2 தாளந்தை வாங்கினவர்களும் அவர்களும் பலுகி பெருகி 4 தாளந்தாய் மாறினது. 1 தாளந்தை வாங்கினவனோ அதை யாருக்கும் அறிவிக்கல, யாருக்கும் கொடுக்கல. அவன் சொன்ன வார்த்தையை, அந்த வார்த்தையை மட்டும் படிச்சிருங்க. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் பயந்து போய் யாருக்கு பயந்தான் இல்ல? கர்த்தருக்கு பயந்தானா இல்ல? உலகத்துக்கு பயந்தானா இல்ல? அல்லது இவ்வளவு பொருளுக்கு இது ஒண்ணுதாங்குதே அதுக்கு பயந்தானா இல்ல? பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். உமது தாளந்தை நிலத்துல புதைச்சு வச்சிட்டேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது தேவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. இப்ப அந்த வசனம் படிச்சிருங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இப்ப கவனிங்க,
நான் சொல்லும்போது இப்ப என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக வல்லவரா இருக்கிறோம். எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இங்க யாருமே தாளந்து இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்றேன். என் கையில பைசாவே இல்லைன்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. பைசாவே இல்லைன்றவங்க எல்லார்கிட்டும் இருக்குது. ஒரு தாளந்து கூட யாருக்கிட்டும் இல்லாமல் கிடையாது. எல்லாரிடத்திலும் தாளந்து இருக்கிறது. தாளந்த வாங்குவதற்கு எல்லா மக்கள் ரெடி, கொடுப்பதுக்கு அதை விட என் தேவன் ரெடி. அதை எப்படி செலவு பண்ணுகிறோம், எப்படி அதை உபயோகப்படுத்துகிறோம், எதற்கு அதை யூஸ் பண்றோம், இதை கர்த்தர் பார்ப்பார். இதை பார்த்துதான் ஆண்டவரே சொல்லுகிறார், பயந்து போய் புதைத்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும். நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெரியும். அடுத்தது, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. தெளிக்காத இடத்துல விதைக்காத இடத்துல நான் என்ன பண்ணுவேன், சேர்க்கிறவர் என்று தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டானா, இதை தெரிந்து அவன் மண்ணுல புதைச்சி போட்டுட்டான். தன்னுடைய தாளந்த யூஸ் பண்ணாம, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இருக்கும் போதும் அவன் வாழ்க்கை அநேகரை கெடுத்தான். அவன் செத்தும் அநேகரை கெடுத்துக்கிட்டுக்கிறான். இன்னைக்கு இங்க மனுஷனை பார்க்கிறோம், வாங்கின தாளந்த, உங்களுக்குள்ள தாளந்து இருக்கா இல்லையா நான் முன்னே சொல்லிட்டேன். இல்லைன்னு மட்டும் நீங்க அலையில சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் இருக்குது. இப்ப சொல்லுங்க எல்லாம் அலையிலையா, நல்ல சத்தமா. நீங்க சொல்லலைன்னா உள்ளதும் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளது எது உங்ககிட்ட? இன்னும் உள்ளது இருக்குது. ஹலோ, உங்ககிட்ட தாளந்து ஒன்று இருக்குது, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற தாளந்து இருக்குது. இந்த இயேசு என்ற தாளந்துக்குள்ள சகல விதமான எல்லா விதமும் கலந்து இருக்கிறது. உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா தாளந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லாவிட்டால் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். எது உள்ளது? உங்க ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். அதை தான் ஆண்டவர் மறைமுகமா சொல்லுகிறார். உங்க ஜீவன் போயிடும். யாரெல்லாம் யூஸ் பண்ணாத தாளந்த, இயேசு என்ற தாளந்த, உங்களுக்கு கொடுத்த கிருபையை வரங்களை, உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை யூஸ் பண்ணாத புதைச்சி போட்டு உங்களுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்களா அல்லது யாருக்காக யூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கர்த்தர் இன்னும் கர்த்தர் கிருபைகளை, வரங்களை, வல்லமையை என் தேவன் தருவார். அல்லேலூயா. நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், உமக்கு பயந்து புதைச்சி போட்டு சொல்லி புதைச்சி போட்டீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ காசுக்கார இடத்துல கொடுத்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், வட்டியோட வாங்கியிருப்பேனே. கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்படின்னா உலகத்துல இருக்கிற வட்டிக்காரங்களா எவ்வளவு வாங்குறாங்க பாத்துக்குங்க. விடுறாங்களா? வட்டி கொடுக்கலாம் விடுவாங்களா? வட்டி குட்டி போட்டு, குட்டி என்ன பண்ணும், இன்னொரு குட்டி போட்டு கடைசிய வீடு ஜப்தி ஆயிடும், கம்பெனி ஜப்தி ஆயிடும், அது அரசாங்கத்துக்கு போயிடும், ஏலத்தில் எடுக்க முடியாதபடி. காரணம், ஆண்டவர் இதை தான் சொல்றாரு, நீ காசுக்காரத்தில் கொடுத்து வச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், அமீனா வரதுக்கு முன்னாடி நான் வருவேன், நான் வாங்கிடுவேன், வட்டியோட சேர்த்து வாங்கிடுவேன். நீங்க யூஸ் பண்ணாத உங்க தாளந்த, உங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்குது, என்னென்ன விதமான, நீங்க விதைக்கணும். விதைக்காத இடத்துல, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று வசனம் சொல்லப்பட்டு, உன் விதையை என்ன பண்ணு, தண்ணீர்ல போய் விதை, அது அநேக நாட்கள் பின்பு அதனுடைய பலனை காண்பாய். விதைக்கிறவர்கள் புறப்பட்டார்கள். வேதத்துல பார்க்கிற பாருங்க, ஒரு 4 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. விதைக்கிற மனுஷன் ஒருத்தன் புறப்பட்டான். புறப்படும் போது அவன் விதையை எடுத்துக்கிட்டான். விதையை எங்கொண்டு போட்டான்? போகும்போது வழி அருகே போட்டான், கற்பார் மேலே போட்டான், முள்ளுள்ள இடத்துல போட்டான், நல்ல நிலத்துல போட்டான்.
நல்ல நிலத்தை போட்ட விதை அது 30 60 100 பலன் தந்தது. முள்ளுள்ள இடத்துல போட்ட விதையோ அது பக்கத்தில் உள்ளதன செடிகள்லாம் வளர்ந்து அந்த முல்லை எல்லாம் அதெல்லாம் வளர்ந்து நல்ல விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்தது, நொறுக்கி போட்டது. கற்பொருள் பாறையில விழுந்த விதையானது விதைக்கப்பட்ட விதை அதுவும் மலிந்தது, வளர்ந்தது. வெயில் ஏறின உடனே மேலையும் சூடு, பாறையும் சூடு, தீந்து போயிடுச்சு. வழியருக விளைக்கப்பட்ட விதையானது பறவை வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கு இந்த 4 வித கூட்டத்துல மக்கள் இருக்கிறார்கள். வழியருகே, பாறை அருகே, முள்ளருகே, நல்ல நிலத்துல. நல்ல நிலம் எது என்றால் உள்ளம். உங்க உள்ளம் தான் நல்ல உள்ளம். இந்த நல்ல உள்ளத்துல, நல்ல நிலத்துல நல்ல விதைய விதைச்சா நல்ல விதை வசனம். இந்த வசனம் விதைக்கும் போது நல்ல உள்ளமாய் பண்படுத்தப்பட்டு சீர்படுத்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டுச்சுனாக்கா உங்க உள்ளத்துக்குள்ள விதைக்கிற விதையானது 30 100 கர்த்தருக்கு 60 பலன் தர முடியும். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய கனிகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க பலன் கொடுக்குறீங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். இது ஒவ்வொரு நாளும் செய்யும் போது இன்னும் மேலான பலன் தருவார். அல்லேலூயா. உங்க விதையானது நல்ல விதையானது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது 30 60 100 கர்த்தருக்கு பலன் தரும். அல்லேலூயா. நீங்க பிரியமாய் நடந்து கொள்ளும் போது, உண்மையா நடந்து கொள்ளும் போது, அப்படியே கொஞ்சம் உங்க வாழ்க்கைய கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீதிமொழி புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஐஸ்வர்யவன ஆக தீவிரிக்கிறவனோ. நிறைய பேர் எதுக்கு ஓடுறாங்க வேலைக்கு? எல்லாம் ஓடுற நோக்கெல்லாம் பாருங்க. வருஷத்துல 3 நாள் உபவாசம் வர முடியாது. வருஷமெல்லாம் வேலை செஞ்சு என்னத்த வாங்கினான்னு கேட்டே ஒண்ணுமே இருக்காது. என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு பாஸ் சொன்னது சொல்றேன். இந்த 3 நாள் அல்லது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நான் பேச போறேன், ஆண்டோட பைபிளை படிக்க போறேன். இன்னைக்கு நான் லீவ் போட்டு என்ன பண்ண போறேன், இன்னைக்கு 66 புத்தகத்தை நான் படிக்க முடியாது ஒரு நாள்ல. ஆனாலும் என்ன பண்ணலாம், புதிய ஏற்பாட்டை முடிச்சிடலாம். ஒரு நாள்ல என்ன பண்ணலாம், 27 அதிகாரத்தை 7 புத்தகத்தை என்ன பண்ணலாம், படிச்சிடலாம். ஒரு நாள் தீர்மானம் பண்ணா. யாரா தீர்மானம் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்ல. ஏன்னா உள்ளம் எப்படி இருக்குது, கேடுபாடா இருக்குது. எதுக்காக? ஐஸ்வர்யாக தீவிரிக்கிறோம். எதுக்கு ஓடுறோம், எதுக்கு உழைக்கிறோம்? கரெக்டு, சாப்பிடணும், ஜீவனம் பண்ணணும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் 4 பேர் மத்தியில மதிப்பா இருக்கணும், நல்லா உயர்த்தப்பட்டிருக்கணும், நல்லா வசதியா இருக்கணும், தப்பல்ல. ஆனால் ஐஸ்வர்யோட ஆகர் தீவிரிக்கிறவன் என்ன பண்ணுவானா, ஆக்கினைக்கு தப்பான். இதை மனசு வச்சுக்கொள்ளுங்க. ஆக்கினை எது? கோபாக்கினை வருகிறது. யார் கோபாக்கினை வரும்? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படாத பிள்ளைக்கு மேல தேவனுடைய கோபாக்கினை வரும். கர்த்தருடைய கீழ்ப்படுகிறவர்களுக்கோ ஆசீர்வாதம் வரும். அங்க வேதனையோடு இல்ல ஆசீர்வாதம், அங்க ஐஸ்வர்யமும். இன்னைக்கு படிச்ச வசனத்தை படிச்சாங்க சொன்னாங்களே, 112வது வசனத்துல பிரசங்கம் பண்ணாங்களே விளக்கத்தை. செம்மையானுடைய வீட்டில் என்ன இருக்குமா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். ஐஸ்வர்யம் தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் வேணும், இதை விட எனக்கு பொக்கிஷமானது என் தேவனும் பரலோகம் தான் அப்படின்னு நினைச்சு தேவ சமூகத்தில் பைபிள் படிக்கிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, ஊழியம் செய்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மோட்சத்தை, அந்த நித்தியத்தை, பாக்கியத்தை அடைய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உண்மையா நடக்கிறவர்கள். என்ன ஆகும்? புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. என்ன ஆகமும் 12:7. என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல?
படிங்க படிங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அப்ப உண்மைக்கு ஆப்போசிட் சொல்லுங்க பார்க்கலாம். பொய். ஹலோ ஹலோ எல்லாரும் சொல்லுங்க. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்போ இந்த வார்த்தை உண்மைக்கு ஆப்போசிட் சொல்லுங்க பார்க்கலாம். பத்தி வரல, வாயில வரல. ஏன்? இப்போ உங்க வாயின் வார்த்தைய அக்கினி துறடு கொண்டு வந்து சுட்டா எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்க சொல்லுகிறார், என்ன அசுத்த உடல மனுஷன் நான், என் வாயே நெருப்பினால சுடும் ஆண்டவரே. ஏ பொய் பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே என்று நான் இனி பொய் பேச மாட்டேன் சொல்லி யார் தீர்மானம் பண்ண? ஒரு மனுஷன், ஒரு அம்மா சகோதரி கேட்டாங்க, பொய்யே பேசாம இருக்கவே முடியல பாஸ்டர். ஆண்டவர் இயேசு முடியாது சொல்ல மாட்டாரே, முடியத்தான் சொல்லியிருப்பாரு. முடியாத ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்களால முடியாத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களால கூடாத காரியம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களால முடியும். அதனால தான் சொல்லிருக்காரு, உண்மையை பேச முடியுமா முடியாதா? ஹலோ சொல்லுங்க. உண்மையை நிறைய பேர் பேசல, இப்போ நிறைய பேர் சொல்லல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மை இல்லாதவங்க, ஹலோ நான் சொல்றத கொஞ்சம் ஆப்போ சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான், உண்மை இல்லாதவன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? நீங்க ஒரு சில நேரங்களில் எப்படி இருக்குங்கன்னா, வசனத்தை அப்படியே என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணும். மோசேயோ தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். சொல்லுங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும். இப்ப தேவனுடைய வீடு எது? சபை. இந்த வீட்டில் மோசே எங்கும் உண்மை. உங்க பேர் வச்சுக்கங்க. இப்ப சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க. அன்பரசாகிய நான் தேவனுடைய வீடாகிய சபையில உண்மை உள்ளவன். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. உங்க பேர் சொல்லி உண்மையா இருந்தா வரும். ஹலோ நிறைய பேர் வரல வார்த்தை. காரணம் என்ன? உண்மை இல்லை, அதனால தான் வரல. உண்மை இருந்துச்சுன்னா வரும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. என்ன கவனிங்க, அவன் மோசே எங்கும் உண்மை இல்லைனாக்கா, இப்ப கவனிங்க, நான் சொல்லும்போது ஆவிக்குரிய கருத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உலக கருத்தோடு கூட இணைச்சி என்னை என்ன பண்ணுங்க, பிணைச்சிடாதீங்க. அங்க ஆவிக்குரிய கருத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலான இருந்த மனுஷனே தேவனுடைய வீட்டில் போக முடியல. ஹலோ கவனிங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள இருந்த மனுஷன், இந்த உலகத்துல ஆசரிப்பு கூடாரத்துல அவன் உண்மையா இருந்த மனுஷன் பரலோக வீட்டில் என்ன பண்ண முடியல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஏன்னா அவன சரீரத்தை குறித்து சாத்தானும் தர்க்கிக்கிறான், மோட்சத்துக்கு போறதுக்கு தர்க்கிக்கிறான். ஆனா கானானாகிய அந்த வீட்டுக்குள்ள போவதற்கு, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு அவனை பார்க்க வச்சிட்டார், போக முடியல. காரணம் என்ன? தேவனுக்கு உண்மையா இருந்தா பரலோகத்துக்கு போயிட்டான். இங்க உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மோசே போக முடியல, பார்க்க முடிஞ்சது, அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நாம் உண்மையா இருந்தா அனுபவிக்க முடியும், அதை பார்க்கவும் முடியும், அங்க பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். எபிரேய புத்தகம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 2 கொஞ்சம் படிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். 6 முடிய
சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3 பேர் அங்க காண்பிக்கிறது. ஒன்று மோசே, இன்னொன்று இயேசு, இன்னொன்று நீங்களும் நானும். சொல்லுங்க, நான் சொல்றத. மோசே, இயேசு, நானு. நெஞ்சு மேல கை சொல்லுங்க பார்க்கலாம். நானு, இயேசு, மோசே, நானு. இந்த 3 காரியத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. மோசே தேவன் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனா இருந்தான். அதே போல தம்மை ஏற்படுத்தின இயேசுவும் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவரை நம்புகிற ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அவருடைய வீடா இருக்கிறோம். நாமே தேவாலயம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கே ஆலயம், நாமே ஆலயம். தேவனுடைய வீடாக மோசே அன்றைக்கு தேவனுடைய வீட்டில் ஆசரிப்பு கூடாரத்துல 3 விதமான பகுத்து இருக்கிற காரியத்துல உண்மையா இருந்தான். இயேசு அந்த ராஜ்யத்துக்கு மோட்ச வீட்டையும் இந்த உலகத்திற்கு வீட்டையும் குறித்து காண்பித்து நாமே ஆலயமாக மாற்றி நம்ம காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இன்னும் இவனுக்கு 50 வயசு ஆகலையே. என்ன கூட கேள்வி கேட்கலாம், பெரிய வயசான பேச இருப்பார் அப்படி நீங்க கூட சொல்லலாம். அன்றைக்கு அப்படிதான் கேட்டாங்க. பரிசேயர்லாம் சதுசேயர் கேட்டாங்க, இன்னும் 50 வயசு ஆகலையே இந்த ஆலயத்தை இடிக்க, இது கட்டுவது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு? 46. கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அந்த ஆலயத்தை கட்டிப்பிடிக்க, எருசலேம் தேவாலயத்தை கட்டிப்பிடிக்க 46 வருஷம் ஆச்சு. ஆனா மோசே அங்க கட்டி முடிக்க, அங்க சாலமோன் கட்டுவதற்கு அவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா மக்கள்லாம் பார்த்தாங்க, இதை இடிச்சு போட சொல்லி ஏசு சொல்றாரு, இதை இடிச்சா 3 நாள் உயிரோடு எழுப்பிடுவேன். அவர் யாரை சொன்னாரு? தன்னுடைய சரீரத்தை சொன்னார். உலக மக்களுக்கு பார்க்கறத எருசலேம் தேவாலயத்தை மிக நிச்சயமா அதிகமா எண்ணினார்கள். எப்படி இன்றைக்கு ஒரு கோவிலை கட்டிட்டு அன்றைக்குள்ள மக்கள் எருசலேம் தேவாலயத்தை பெருசா நினைச்சாங்க. அதுக்காக தான் ஏசு சொன்னாரு, இந்த ஆலயத்துல ஒரு கல்லு மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது 3ஆம் நாள்ல எழுப்பப்படும் அப்படின்னார். எல்லாரும் நினைச்சாங்க, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ எப்படி இந்த ஆலயத்தை பத்தி பேசுவ? என்ன கூட நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். பிரசங்கம் பண்ணுவதற்கு 2 வயசுல 5 வயசு கூட பண்ணலாம், 100 வயசு கூட பண்ணலாம். பிரசங்கம் பைபிள் வார்த்தையை யார் ஒன்றும் பண்ணலாம், பண்ணுங்க. பண்ணதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யாரும் பண்ணாம இருக்கக்கூடாது. உங்க தாளத்தை நீங்க சொல்லுங்க, செய்யுங்க. அநேகருக்கு இயேசு பற்றி அறிவிங்க, இதை செய்யுங்க, இதை போதிங்க. இதை தான் கத்து கொடுத்துருக்கிறார். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர் கை கொள்ள முடிக்கி நீங்க போய் உபதேசம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். செய்யுங்க. 3 விதமா ஆலயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. மோசே கட்டின ஆலயம் ஆசரிப்பு கூடாரம், இயேசு பார்த்த ஆலயம் எருசலேம் தேவாலயம், இன்றைக்கு கடைசியா நீங்கள் நானும் ஆலயம் ஆயிட்டோம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலர் 1:8 எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி. யாருக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீங்கள் நானும் இருக்க பழகணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை யாவரையும் ஆண்டவர் சாட்சிகளாக வைத்திருக்கிறார். மத்திய புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகள். இயேசு சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள். அல்லேலூயா. சாட்சி உள்ளவர்களாக வாழணும். எருசலேம் என்பது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த எருசலேம் 3 விதமான காரியம். ஒன்று, எருசலேம் எது என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மீண்டும் சொல்றேன், கவனிங்க. நீங்களாலும் புசித்து வசிக்கிற வீடாகிய உங்களுடைய வீடு எருசலேம். நீங்களாலும் வந்து தேவனை ஆராதிக்கிற சபையாகிய இது எருசலேம். உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ற நம்முடைய இருதயமானது இதை விட மேலான எருசலேம். இந்த 3 வித எருசலேமிலையும் ஆகியனால தான் அது இன்றைக்கு நான் சொல்றேன், வேதம் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும்.
இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், இயேசு ஜெபிக்கிற மனுஷா இருந்தார், நானும் ஜெபிக்கிறதா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க ஜெப வீடானது, ஆலயமானது ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாய் உண்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம ஆலயத்தை நாமே இந்த ஆலயத்தை சரியாய் காத்து கொள்ளுவோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அந்த ஆலயம் நீங்களும் நானும் தான். நம்ம ஆலயத்தை சரியாய் உள்ளத்துல இருந்து வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளத்துல வாய்க்குள்ள போறது ஒன்றையும் தீட்டுப்படுத்தாது. ஆகினால நீங்க எதெல்லாம் புசிக்கிறீங்களோ உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ள இருந்து வரும்போது தான் அநேகரை தீட்டுப்படுத்திடும். அதை தீட்டுப்படுத்தாதபடிக்கு உங்க வாயின் வார்த்தையை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு கொள்ளுங்க, நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவோம். ஒரே பாயிண்ட், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்க? உண்மையா நடந்து கொள்ளுங்க. நாமே ஆலயம், நமக்கு நாமே ஆலோசனை சொல்ல, நமக்கு நாமே புத்தி சொல்ல. ஏனென்றால் இந்த ஆலயத்தை வெறுமையாய் போகல, உங்க ஆலயம். அதற்குள்ள இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாசம் பண்றது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொடுக்கிறார், வார்த்தை வாசம் பண்ணி கொடுக்குது. அந்த வார்த்தை உங்களை சரியாய் நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியானவர் அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். உங்களை ஒரு போதிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை போதித்து உணர்த்தி நல்லாவி செம்மையான வழி நடத்துவார். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்தை நடத்துவார். சத்தியத்துக்கு மாறா நடக்குதுன்னா அது நல்ல ஆவி இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. சத்தியத்துக்குள்ள நடத்துறது நல்ல ஆவி, சத்தியத்துக்கு மாறா நடத்துதுன்னா அது கெட்ட ஆவி, அது பொல்லாத ஆவி. அதனால தான் ஒரு தாளந்த வாயினை பார்த்து கர்த்தர் சொன்னார், பொல்லாதவனும் அப்படின்னு சொன்னார். ஏன்? அவன் தாளந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணல, அவனுக்கு தெரியல, அவனுக்கு பயன்பட முடியல. ஏன்னா தேவனுக்காக அந்த தாளந்தை யூஸ் பண்ணணும் என்ற அவனுக்கு வாஞ்சிய விருப்பம் இல்லை. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உங்களுக்குள்ள இருக்கணும்? என்ன இருக்கணும் தெரியுங்களா? நான் செய்யணும், நான் பயன்படணும், நான் போகணும், நான் ஜெபிக்கணும், நான் கொடுக்கணும், நான் ஊழியம் செய்யணும், ஆத்துமா ஆதாயப்படுத்தணும், நான் பரலோகத்துக்கு போகணும், என்னோடு கூட என் குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும், என் சபையார் ஆயத்தப்படுத்தணும், அநேகர் ஆயத்தப்படுத்தணும் சொல்லி உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் இன்னும் வரங்களை கொடுப்பார். இல்லை அப்படின்னா உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆகினால எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா?